என்ன விலைக்கு வாங்க ஒப்பனாலையும் முடியாது. என்னமோ சிவாவை கொலை பண்ற அளவுக்கு போனியாமே, எங்க இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொலை முயற்சி பண்ணுன்னு சொல்லி தூக்கி ஒன்ன உள்ள வச்சிருவேன். ஒழுங்கா இருந்துக்கோ. சொல்லுங்க டாக்டர். ராதாகிருஷ்ணன், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏன் டாக்டர், சுபத்ராவுக்கு ஏதாச்சும்? பயப்படாதீங்க. உங்க சிஸ்டர் சுபத்ரா கிட்ட ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அதனாலதான் கூப்பிட்டேன். வாங்க. ஓகே டாக்டர், நான் இப்பவே கிளம்பி வரேன். வண்டி ஹாஸ்பிட்டல் விடுங்க. என்னங்க? காஃபி. என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் உன் பொண்ணு பூஜா தான், வேற என்ன? ஏங்க என்னாச்சு? அவளை எதுக்குடா அமெரிக்காலேருந்து வரவழிச்சோன்னு இருக்கு எனக்கு. பேசாமல் அங்கேயே ஒரு வேலையை பார்த்துட்டு அப்பப்போ இந்தியா வந்துட்டு போயிருக்கலாம். தேவைப்பட்ட நம்ம அங்கே போய் அவளை பார்த்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஃபேக்ட்ரி பொறுப்பு அவகிட்ட கொடுத்துட்டு டெய்லி ஏதாவது ஒரு புது பிரச்சனை. தலை வெடிக்குதுமா. யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அத்தனை பேரும் சிவா பின்னால சப்போர்ட்டா நிக்கிறாங்க. இந்த நிலைமையில அவங்க கூட மோதலாமா? நானும் கவனிச்சுங்க, எப்ப பார்த்தாலும் சிவா சிவான்னு பொறுமிக்கிட்டே இருக்கா. ஆனா அவன் கேட்கிற ஒவ்வொரு டிமாண்டும் நியாயமா இருக்கு. பேசாம செஞ்சு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாள்னா எப்படிமா தொழில் நடத்துறது? நீங்க சொன்னா அவ கேப்பா இல்லையா? ஐயோ, நான் சொல்லி அவ கேட்பாளா? நீ சொல்லலாம், நம்ம ஊரு மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ல சொல்லலாம், சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல என்ன பிரசிடென்டா போட்டிருக்காங்க. ஆனா உன் பொண்ணு எனக்கு கொடுத்துருக்கிற சர்டிபிகேட் என்னன்னு தெரியுமா? டாடி, யூ ஆர் யூஸ்லெஸ், உங்களுக்கு பிசினஸே பண்ண தெரியல. அதுக்கு மேல நான் ஒரு வார்த்தை பேசினா கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களான்றா. என்னோட நிறுத்தினா பரவாயில்லையே. அன்னைக்கு என்ன பண்ணா? ஆளை குறைக்கிறேன் அப்படின்னு நோட்டீஸ் போர்ட்ல நோட்டீஸ் ஓட்டினா. மறுநாளே ஜாகிங் போயிட்டு இருக்கிற என்ன கடத்திக்கிட்டு போய் கழுத்துல கத்திய வச்சானுங்க. என்னோட 27 வருஷ பிசினஸ் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே இல்ல. ஒரு நாள் ஸ்ட்ரைக்னு உக்காந்துட்டானுங்கன்னா நமக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடும் ஜானு. ஐயோ, அத்தனை டீலர்ஸும் என் கழுத்தை நெரிச்சிருவானுங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். நாளைக்கு வாழ போற இடத்துல எப்படி நடந்துக்குவாளோ தெரியலங்க. உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவர் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுது அவகிட்ட பேசு. இவ்வளவு வேகமா போக வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாவே போ சொல்லு. அதான் எல்லாருக்கும் நல்லது. அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். வா ஷேடோ. டாக்டர், வா சிவா. காலையிலேருந்து இவளை செக் பண்ணேன். ஐபால்ஸில் ஒரு சின்ன மூமெண்ட் தெரியுது, அதனால தான் உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன்.
இவ பிரதர் கூட வந்துட்டு இருக்காரு. நீ செக் பண்ணு. It's a good news. சுபத்ரா 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 என்ன டாக்டர் நோ ரியாக்ஷன்? ட்ரை பண்ணு. சுபத்ரா சுபத்ரா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சுபத்ரா கம் ஆன். நான் தொடர்ந்து உன்னால ஃபீல் பண்ண முடியாதா? சுபத்ரா கம் ஆன் சுபத்ரா. சுபத்ரா உன் அப்பா அம்மா ஞாபகம் இருக்கா? உன் அண்ணன் உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் முகமாவது ஞாபகம் இருக்கா? சுபத்ரா சுபத்ரா இப்போ உன் அண்ணன் உன்னை பார்க்க வந்துகிட்டே இருக்கார் சுபத்ரா. நீ நினைச்சா அவர் கூட பேசலாம். சுபத்ரா உன்னால முடியும் சுபத்ரா. கமான் சுபத்ரா கமான். டாக்டர் டாக்டர் பாத்தீங்களா டாக்டர்? ஐபால் மூவ்மெண்ட் இருக்கு. There are traces of tear also. சுபத்ரா 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 ப்ளீஸ் கொஞ்சம் முயற்சி பாரு சுபத்ரா. உன்னால முடியும் சுபத்ரா. சுபத்ரா கமான் சுபத்ரா ப்ளீஸ் கமான். ஏதாவது ஒரு வார்த்தை. அப்பா அம்மா அண்ணன் ஏதாவது ஒரு வார்த்தை. கொஞ்சம் ட்ரை பண்ணு சுபத்ரா. கம் ஆன் ஓபன் யுவர் ஐஸ். இனிமே அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆமா டாக்டர், அவ இந்த நிலைமையில இருந்து வெளியே வரதுக்காக அவளுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடுதான் இந்த கண்ணீர். ஷாலு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சுபத்ரா கூடி சீக்கிரத்துல குணமாயிடுவா. ஐம் ஷூர். ஹாஸ்பிட்டல் இருந்து போன். 1 செகண்ட். ஹலோ ஹலோ டாக்டர் சிவதா பேசுறேன். சொல்லுங்க. ஒன்னும் கேட்கலங்க. சொல்லுங்க. ஓகே இமிடியேட்டா நான் வந்துடுறேன். ஹலோ டாக்டர். வாங்க சார். ராதா, உங்க சிஸ்டர் சுபத்ரா சீக்கிரமே பூரண குணமாயிடுவா. ஐ அம் மோர் கான்ஃபிடென்ட் நவ். ஆமா சார், சிவா இவளோட பேசி பார்த்தாரு. இவ அதை ஃபீல் பண்றா. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அவளுக்கு சுயநினைவு வந்துரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க பாத்துட்டு வாங்க.
சொல்லு செல்வி. சார், ராதாகிருஷ்ண தங்கச்சி சுபத்ராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வந்துட்டு இருக்கு சார். நிஜமாவா? ஆமாங்க சார். காலையில அந்த பொண்ணு கண்ணில் துடிப்பு தெரிஞ்சது. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப அந்த பொண்ணு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் நம்பிக்கையா பேசிக்கிறாங்க அந்த பொண்ணு குணமாயிடுவான்னு. சரி செல்வி, நல்ல நேரத்தில் நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார், வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேன். கவலைப்படாத செல்வி, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உனக்கான அமௌண்ட் உன் வீடு தேடி வரும். பணம் உன் கைக்கு வந்த அடுத்த நிமிஷமே நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த மறந்துடணும். இதை பத்தி நீ யாரு கேட்டாவது மூச்சு விட்ட உன் கடைசி மூச்சு அதுவாக தான் இருக்கும். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார், என்ன நீங்க நம்பலாம். சரி, போன வை. வாங்கண்ணே, உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குடா? எவ்வளோ சொல்லியும் கேட்காம குணா வெளியில் கிளம்பிட்டு இருக்காரண்ணே. எங்க அவன்? உள்ள இருக்காரண்ணே. எங்கடா கிளம்பிட்ட? எங்க கிளம்பிட்டான்னு? அது வந்து என்னடா வந்தும் போயின்னு வெண்டக்கா மாதிரி வளவளன்னு உன் கால் ஒரு இடத்துல இருக்காதாடா? இப்படி அவசரப்பட்டு போய் எத்தனை தடவை அடி வாங்குவ? இப்படியே போய்கிட்டே இருந்தா சின்ன மாதிரி நீயும் போய் சேர வேண்டியதுதான். எத்தனை தடவை சொல்றது உனக்கெல்லாம்? இன்னைக்குதான் அவன் தங்கச்சி வந்து ஒரு சின்னதா கண்ணை திறந்து சுயநலவு வர்ற மாதிரி இருந்திருக்கா. அது பொறுக்கலையா உனக்கு? நர்ஸ் சொன்னாலும் உடனே கிளம்பிட்டான் அவளை அவனையும் போட்டு தள்ளுறதுக்கு. என்ன அப்படி பாக்குற? உனக்கெல்லாம் தகவல் சொல்ல ஒரு நர்ஸ் இருந்தா எனக்கு ஒரு வார்டு பாய் இருக்க மாட்டானா? முட்டா பாயல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தானே கிளம்புறேன், தயவு செய்து எதுவும் சொல்லி தடுத்துறாதீங்கண்ணே. எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஆத்திரக்காரனுக்கு தான் அறிவு கம்மி, புரியாதே? அண்ணே, நீங்க என்னென்ன பேசுறீங்க? அந்த ராதாகிருஷ்ணன் தங்கச்சியால தான் நம்ம தம்பி மக அநியாயமா செத்து போனான். காதலிக்கிறேன்னு சொல்லி நம்ம தம்பிய நம்ப வச்சு கடைசியில போலீஸ்கார அண்ணங்கிட்ட காட்டி கொடுத்தவாவோ. அவளை அப்படியே விட்டுலான்னு சொல்றீங்களா? அது இல்லடா. முடியாதுண்ணே, என்னால முடியாதுண்ணே. கோமால இருக்கிற வரையும் தான் அவ உயிரோட இருக்கணும். எப்ப அவளுக்கு நினைவு திரும்ப ஆரம்பிச்சுதோ இனிமேல் அவ உயிரோட இருக்க கூடாது. இருக்கவும் நான் விட மாட்டேன். உன்னை நான் கொல்ல வேணான்னு சொல்லியே, கொல்லணும்டா அவளை. கண்டந்துட்டமா வெட்டி கொல்லணும். என் தங்கச்சி இப்படி கிடக்குறாளேன்னு கொஞ்சம் கொஞ்சமா அழுகுற அந்த போலீஸ்காரன் கதறி கதறி ஓன்னு அழுவணும். அழுக வெப்ப நானு. ஆனா அதுக்கு ஒன்ன மாதிரி அவசரப்படக்கூடாதுடா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அட போன, எப்ப பார்த்தாலும் பொறுமை பொறுமைன்னு என்னை விட்டுன, நான் பாத்துக்கிறேன். டேகுணா, உங்க அண்ணனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 4 தடவை நல்லா யோசிக்கிறவன். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு யோசிக்கிறவன்ல நான். முதல்ல அவன் தங்கச்சி முழுசா சுயநனவுக்கு வரட்டும். அண்ணேன்னு அவ பாசமா கூப்பிட்டதும் அந்த போலீஸ்காரன் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போவான். அப்ப போன்னுட்டா அவளை. தம்பி செத்துட்டான்னு கேள்விப்பட்டது எனக்கு எப்படி வலிச்சது, அவனுக்கும் அதே மாதிரி வலிக்குண்டா. தம்பிக்கா நான் எப்படி அழுதேன், அதை விட 1000 மடங்கு அதிகமா அழுவுண்டாவன். அதை நான் பார்க்கணும்டா. எந்த ஒரு விஷயமும் கை கட்டி காணாம போனாதான்டா வலி அதிகம். அவனுக்கும் வலிக்கணும்டா, வலிக்கணும். புரியுதா? முதல்ல ராதாகிருஷ்ணன் சந்தோஷப்பட்டோம், அந்த சந்தோஷத்திலே அவனை சாவடிப்போம்டா. ஆனா அதுக்கு உன்ன மாதிரி அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அதுக்குள்ள ஏடா கூடம் எதுவும் பண்ணிடாத, புரியுதா? நான் போயிட்டு வரேன். என்ன? சரிண்ணே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம சைடில் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ண உங்க மாப்பிள்ளை கிட்ட இருந்து உங்க பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி தர நான் கேரண்டி. தைரியமா போயிட்டு வாங்க சார். எப்படி ரொம்ப நன்றிங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நோ தேங்க்ஸ். சாப்பிட்டு போங்க சார். பரவாயில்ல சார். யோ பரமானந்தம், என்ன ரொம்ப பிஸி ஆயிட்டியா? கோர்ட்டு பக்கமே கொஞ்ச நாளா காணும். என்ன கிண்டல் பண்றீங்களா? நானே கேஸ் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்கிறேன். பிஸி. யோ கோச்சு கதையா, தமாஷ் தானே.
ஆமா, ஷைலஜா டைவர்ஸ் கேஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் பிரதாப்புக்கு நீ தானே ஆஜராக போற? ஆமா, நான் தான் ஆஜராகிறேன். அந்த பிரதாப் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. அதனால அவன் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான். வர 10ஆம் தேதி கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அவன் ஆஜராவானா? அவன் எங்கிருந்து வரப்போறான்? நான் தான் பேசி சமாளிச்சு கேஸுக்கு வாய்தா வாங்கணும். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, டாக்டர் அம்மா கரெக்டா வந்துருவாங்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், எப்படி இந்த மாதிரி கேஸா உங்களுக்கு வந்து மாட்டுது? யோ, அந்த அம்மா வரதே சந்தேகமா இருக்கியா? என்ன சொல்றீங்க நீங்க? ஷைலஜா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண நேரம் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. ஷைலஜாவுக்கு புருஷன் தேவையில்லைன்னாலும் தனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு அப்பன் தேவைன்னு நினைக்கலாம் இல்லையா? அதனால அநேகமா ஷைலஜா இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு பிரதாப்போட காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யோ, இந்த கேஸை ஃபைல் பண்ணும்போதே நான் 1000 தடவை அடிச்சுக்கிட்டேங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுன்ட்டு. கேட்கலையே, இப்ப பாரு வேண்டாத பிரச்சனை. சரி, எனக்கு இப்ப பார் கவுன்சில் மீட்டிங் இருக்கு, உன்னை அப்புறம் பாக்குறேன். தல, பணம் தானே உனக்கு வேணும், ஏற்பாடு பண்ணியாச்சு, வா. எங்கடா? வலசராவத்துல மீட்டர் வட்டி கொடுக்கறதுக்கு பார்ட்டி ஒருத்தர் இருக்கான். அவங்ககிட்ட கேட்ட உடனே கிடைக்கும், வா போயிட்டு வரலாம். பைத்தியக்காரா, சொந்தமா பேங்கை வச்சுக்கிட்டு வெளியில போய் யாராவது கடன் வாங்குவாங்களா? என்னதுல சொல்ற? உன் செல்ல கொடு. ஹலோ, கங்க்ராட் ஷைலோ, நான் தான் பிரதாப் பேசுறேன். விஷயத்தை கேள்விப்பட்டேன், நீ கர்ப்பமா இருக்கியாம? ரொம்ப சந்தோஷம். உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உள்ளத்தாச்சி பொண்ணு நீ. இந்த கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறதுலாம் கூடவே கூடாது. வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. தேவையில்லாம ஓவர் டியூட்டிலாம் பார்க்கவே கூடாது. கரெக்ட் டைம்க்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும், புரியுதா? சி, போன் வை. ஹலோ ஹலோ ஹலோ, இப்பதானம்மா சொன்னேன் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. உன் கோவம் குழந்தைய ஏதாவது பாதிச்சிட போதுமா? அப்படி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா டாக்டர் சிவாவுக்கு யார் பதில் சொல்றது? பின்ன தப்பான முறையில குழந்தைய கொடுத்தாலும் அப்பாங்கிற முறையில அவருக்கு கோவம் வரதானே செய்யும். ஒரு பொண்டாட்டிகிட்ட பேசுற மாதிரியே பேசுற. உனக்கு மனசாட்சி இல்லையா? ஷைலு, தேவையில்லாத எதையுமே நான் வச்சுக்கிறதே இல்லை. சரி, சிவான்னு சொன்ன உடனே உனக்கே உலக்கம் வருது. அப்ப நான் சொன்னது உண்மைதானே? ஏய், நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா நான் என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சது இல்ல. உன் சுயரூபம் என்னன்னு தெரியாம உனக்கு நேர்மையா உண்மையா வாழ்ந்துருக்கா பாவி. என்னைய தப்பா சொல்ற? என்ன சந்தேகப்படுறது? உன்னை பெத்தவளை சந்தேகப்படுறதுக்கு சமண்டா. செல்லம், நீ பத்தினிதான். நீ பார்த்தா பச்சை மரம் பக்குன்னு எரியும் தான், ஒத்துக்கிற. ஆனா அதனால எனக்கு என்ன லாபம்? என் லாஜிக் புரியல. உன்னுடைய சுத்தம் எனக்கு எப்படி சோறு போடுங்கிற. அதான் உன் பத்தினித்தனத்தை பணமா மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இமிடியேட்டா 1 லட்சம் ரூபாய் வேணும். தரல, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு டாக்டர் சிவாதா அப்பான்னு ஊர் முழுக்க சொல்லிடுவேன். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்